வேந்தனிடம் மரியாதையின்றி பேசி வாகினியின் சினத்தை தூண்டிய வருணன் மீது கோபம் வரப்பெற்று அவனை கண்டித்து வந்தான் ஆதித்யன். வருணனும் அரசனை எதிர்த்து வாதாடி வந்தான். நான் என்ன செய்வேன் பிரபு? ஏனோ அந்த வேந்தனை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. இன்பவேந்தனாம் இன்பவேந்தன். இவனுக்கு துன்பவேந்தன் என்று பெயர் வைத்திருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும். அவன் வந்த பிறகுதான் வாகினியிடம் பெரும் மாற்றங்களை காண்கிறேன் பிரபு. தங்களைத் தவிர வேறு எந்த ஆண்மகனுக்காகவும் என்னை அவள் உதாசீனம் செய்ததில்லை. இந்த வேந்தனை நான் திட்டினால் என்னை தூக்கி எறிந்து அவனுக்கு ஆதரவாக பேசுகிறாள் அவள். என்னை பழிவாங்க இதுதான் அவளுக்கு கிடைத்த வழியா? அவனிடம் நெருங்கி பழகுவது எனக்கு பிடிக்கவில்லை என்றும் வாகினியிடம் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். இருந்தும் என் பேச்சை கேட்க மறுக்கிறாள். வாகினியிடம் சண்டை பிடித்தால் உங்களுக்கு கோபம் வருகிறது. முன்பாவது நீங்கள் மட்டும்தான் அவள் விஷயத்தில் என் மீது கோபம் கொண்டு வந்தீர்கள். இப்போது பார்த்தால் பிரதாபன் அண்ணாவும் அவளுக்காக என்னை திட்டுகிறார். அவரும் வாகினி மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருக்கிறார். வேந்தன் விவகாரத்தை பற்றி நான் அவரிடம் புலம்பினால், வாகினியை பற்றி தவறாக பேசாதே, அவள் கிடைக்க நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உன் அவசர புத்தியை அவள் விஷயத்திலும் காட்டாதே என்று கடிந்து கொள்கிறார். பின்பு நான் யாரிடம்தான் புலம்புவது? தங்களுக்கும் எனக்கும் பகை என்றால் அது நம் இருவருக்கும் நடுவில் உள்ள விவகாரம். இதில் வாகினி ஏன் தலையிட வேண்டும்? தலையிடுவதோடு நில்லாமல் என்னை ஏன் விரோதியாக காண வேண்டும்? அவளை என்னால் காயப்படுத்த முடியாது. அவள் உலகமறியாதவள். ஆண்களின் வன்ம புத்தியை பற்றி அறியாத பேதை இவள். உங்களிடமும் என்னிடமும் மட்டுமே பழகி உலகில் உள்ள ஆண்மகன்கள் எல்லாம் நம்மை போன்றே கண்ணியவான்களாகத்தான் இருப்பர் என்று கருதி வருபவள். நம் நாட்டில் மற்ற ஆண்கள் இவளிடம் மரியாதையை கடைபிடிப்பதும் தங்கள் மீதும் என் மீதும் உள்ள பயத்தினால்தான். இது அவளுக்கு புரியவில்லையே. எல்லோரும் அரசனைப் போலவும் வருணனைப் போலவும் இல்லை. பெண்களை வேட்டையாட துடிக்கும் வல்லூர்களும் ஆண் இனத்தில் உள்ளன என்பதை இவளுக்கு எப்படி விளங்க வைப்பது பிரபு? இவளை பாதுகாக்க நாள் முழுவதும் இவள் பின்னாலேயே திரிந்து வரவா முடியும்? ஆதலால்தான் இவளை நெருங்க விரும்புபவர்களை இல்லாமல் செய்ய முனைகிறேன் என்று அரசனுடன் தர்க்கம் செய்து வந்தான். வருத்தத்தில் புலம்பி வந்தவனிடம் ஆதித்யன், உன் கருத்து சரிதான் வருணா. ஆண்களின் மறுபக்கத்தை வாகினி அறியமாட்டாள்தான். அவர்களின் வஞ்சத்தை உணரமாட்டாள்தான். ஆனால் வேந்தன் நீ நினைப்பது போல இல்லை. ஸ்வர்ணிகாவின் விவேகம் பற்றி நீ நன்கு அறிவாய். அவளே இந்த மனிதருக்கு நற்சான்றிதழ் வழங்கியுள்ளாள். போதா குறைக்கு என் மாமனாரும் இவர் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் இவரை என்னிடம் அனுப்பி வைத்திருக்கிறார். வேந்தனிடம் ஏதோ ஒரு மர்மம் உள்ளதை நானும் உணர்கிறேன். அவர் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்பது எனக்கும் ஐயமின்றி விளங்குகிறது. அவரை முன்பே சந்தித்தது போல எனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் எங்கு எப்போது என்றுதான் எனக்கு விளங்கவில்லை. மர்மம் இருந்தாலும் மனதளவில் அவர் உத்தமர் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியுமடா. உண்மையை மறைப்பவர்கள் எல்லாம் தவறானவர்கள் அல்லவே. மாறனும் நந்தினியும் நம்மிடம் மாபெரும் உண்மையை மறைத்திருந்தார்கள். அவர்களை தீயவர்கள் என்று நம்மால் கூற முடியுமா? அதுபோலத்தான் இந்த மனிதரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒன்றை நம்மிடம் மறைத்து வருகிறார் என்று வருணனிடம் தன் எண்ணத்தை பகிர்ந்தவாறே தூரத்தே நின்றிருந்த வேந்தனை எதேச்சையாக திரும்பி பார்த்தான் ஆதித்யன். முதலில் அரசனின் கண்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. ஆனால் ஒரு கணம் வேந்தனை உற்று பார்த்தபோது அவனிடத்தில் ஒரு விந்தையைக் கண்டான் ஆதித்யன். நெருங்கிச் சென்று அம்மனிதன் குறித்து அரசன் கேட்க, வேந்தனோ அரசன் தன்னை அடையாளம் கண்டுவிட்டான் என்று தெரிந்திருந்தும் உண்மையை மறைக்க எண்ணி, அதெல்லாம் ஒன்றுமில்லையே பிரபு, என்னை தாங்கள் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸ்வர்ணிகாவிற்கு மாமன் மகனாக இருந்தும் தங்கள் திருமணத்தில் கூட நான் கலந்து கொள்ளவில்லை. இருந்தும் நான் தங்களுக்கு பரிச்சயமாக உள்ளேன் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உள்ளது. ஸ்வர்ணிகா என்னை பற்றி முன்பே தங்களிடம் விவரித்திருக்க வேண்டும். என் அத்தை மகளுக்கு வர்ணிப்புத் திறன் அபரிமிதமாக இருக்கும். அவள் ஒரு காட்சியை வார்த்தையால் விளக்கினால் கண்முன்பு அந்த காட்சிகள் விரியும். அதன் கதாபாத்திரங்கள் நம் முன்னால் நடமாடுவது போல நமக்கு தோன்றும். கதை சொல்வதில் அத்தகைய சாமர்த்தியம் அவளுக்கு உள்ளது. அவளிடம் மகாபாரத கதை கேட்க வேண்டுமே. என் சிறு வயதில் ஒவ்வொரு முறை நான் சௌபவதம் செல்லும் போதும் ஸ்வர்ணிகாவிடம் பாரத கதை கேட்பேன். அவளிடம் எப்போதோ கேட்ட கதை அவள் வர்ணித்த விதத்தால் இன்றளவும் எனக்கு மறக்கவில்லை. அதிலும் குறிப்பாக அர்ஜுனனை அவள் விவரிக்கும் விதத்தை காண வேண்டுமே. அப்பப்பா, அவள் விளக்கத்தை கேட்டால் காண்டீபத்தை ஏந்திக் கொண்டு அர்ஜுனன் கண்முன்பு வந்து நிற்பான். கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பழகும் பாங்கை ரசிக்க ரசிக்க வர்ணிப்பாள் அவள். நாளெல்லாம் அவளிடம் கதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றும். அத்தகைய திறமை அந்த பெண்ணுக்கு உள்ளது அரசே. அவள் என்றைக்காவது என்னை பற்றி தங்களிடம் கூறியிருப்பாள். நீங்களும் என்னை கற்பனையில் கண்டிருப்பீர்கள். என்னை நேரில் கண்டவுடன் முன்பே சந்தித்தது போல உங்களுக்கு பிரமை ஏற்படுகிறது, அவ்வளவுதான் என்று அரசன் கேட்ட கேள்விக்கு
ஸ்வர்ணிகா கதை சொல்வதைப் பற்றி தான் ஒரு கதை புனைந்து கூறிவிட்டு பேச்சை மாற்றுவதற்காக தவறிழைத்து விட்டவன் போல முகபாவனை செய்து, மன்னிக்கவும் பிரபு, ஸ்வர்ணிகா எனக்கு அத்தை பெண்ணாக இருக்கலாம். ஆனால் அவர் வசுமித்ராவின் அரசி. நான் இதுவரையில் சகோதரிகளை சகஜமாக விழித்து வந்தேன். சக்கரவர்த்தி தங்களது மனைவியராகிவிட்ட பிறகு அவ்வாறு மரியாதையின்றி அப்பெண்களை குறிப்பிடுவது தவறாகும். இனி நான் அவர்களை ஒருமையில் அல்லாமல் உரிய மரியாதையுடன் அழைத்து வருகிறேன் பிரபு, அடியனை மன்னியுங்கள் என்று உண்மை வருத்தத்தையும் கலந்தே பேச்சை திசை திருப்ப முயன்றான். வேந்தன் முழுவதுமாக பேசி முடிக்கும் வரை காத்திருந்த ஆதித்யன் அவன் தன் கருத்தை முடித்த பின்பாக இறுக்கமான வதனத்துடன், என்னிடம் பேச்சை மாற்ற வேண்டாம் அண்ணா. ஸ்வர்ணிகாவின் பன்முகத் திறமைகளை நானும் அறிவேன். அதில் எதிராளியை குழப்புவது, செய்வதெல்லாம் செய்துவிட்டு தனக்கும் அந்த செயலுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல திறமையாக நாடகமாடுவதும் அடக்கம் என்றும் எனக்கு தெரியும். அவள் உங்களுக்கு இரத்த சொந்தமல்லவா? அதனால்தான் அவளுக்கு இருக்கும் அதே குணம் உங்களுக்கும் இருக்கிறது போல. சௌபாவுக்கு இதில் தேர்ச்சி கிடையாது. ஏனெனில் அவள் உங்கள் வம்சத்துடன் தொடர்புடையவள் இல்லை. இதுவும் எனக்கு தெரியும். அடுத்ததாக, என் மனைவிகளை நீங்கள் அவள் இவள் என்று ஒருமையில் விழிப்பதில் தவறொன்றுமில்லை. என் மனைவிகளை நீங்கள் தங்கைகளாக பாவித்து வந்திருக்கிறீர்கள். என் தங்கை அகல்யா திருமணமாகி ஒரு நாட்டிற்கு அரசியானாலும் நான் அவளை அழைக்கும் முறை மாறாது. அதுபோல நீங்களும் உங்கள் வழக்கத்தை மாற்றிக்கொள்ள அவசியமில்லை. மற்றவற்றையெல்லாம் பேசி முடித்து விட்டோமானால் இப்போது விஷயத்திற்கு வருவோம். நான் முன்பு கேட்ட கேள்விக்கு பதில் கூறுங்கள். என் கேள்வி புரியவில்லையெனில் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன். உங்கள் மார்பில் இருக்கிறதே காயம், இது எப்படி உண்டானது? சமீபத்தில்தான் இது ஏற்பட்டிருக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது. விலங்கு ஒன்றின் தாக்குதலால் ஏற்பட்ட காயம்தானே இது? நரிகளின் தாக்குதலில் சிக்குண்டிருந்த ஒருவனை நீங்கள் காக்க முயன்ற போது உங்களுக்கு ஏற்பட்ட காயம்தானே இது? நான் உரைத்தது சரியா என்று கேட்டான், வேந்தனின் அடையாளத்தை தெரிந்துவிட்டவனாக. அரசனின் வார்த்தைகளை கேட்டு அருகில் இருந்த வருணனுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஓ, இவன்தான் அந்த முகமூடிக்காரனா? அன்று சந்திரபுரி செல்லும் பாதையில் நரிகளுடன் சண்டையிட்டு வந்த நமது ஆட்களை அரசர் காப்பாற்றி வந்தபோது அவருக்கு ஒத்தாசை புரிய வீரன் ஒருவன் வந்து போனதாக நம்மவர்கள் தெரிவித்தார்களே, அந்த மனிதன் இவன்தானா? ஏதாவது குறை கண்டுபிடித்து குறை கிடைக்கவில்லை என்றால் பொய்ப்பழியை இவன் மீது சுமத்தியாவது இவனை நாடு கடத்தி விடலாம் என்று பார்த்தோம். இப்போது பார்த்தால் அரசருக்கு இவன் இத்தனை பெரிய உதவி புரிந்திருக்கிறானே. இம்சை கொடுப்பவர்களையே விரட்டியடிக்க மனம் வராது நம் பிரபுவுக்கு. இதில் உதவி புரிந்தவனை அனுப்புவாரா என்ன? அதிலும் நம் பிரபுவிடம் இன்னொரு கெட்ட பழக்கம் வேறு உள்ளதே. எவரிடத்திலாவது வீரம் இருந்தால் இவர் அவர்களை விலகிச் செல்ல அனுமதிக்க மாட்டார். தன்னுடன் அவர்களை நிரந்தரமாக வைத்துக் கொள்ளவே பிரியப்படுவார். அரசியாரின் உறவினனான இவனை அனுப்பும் வழி குறித்து யோசித்து வந்தால் இப்போது இவன் பிரபுவுக்கு வேறு உபகாரம் செய்திருக்கிறான். இவன் தகுதிகள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகின்றன. இவன் அரசருக்கு செய்து வரும் நன்மைகளை அறிந்து கொண்டால் வாகினிக்கு இவன் மீதுள்ள மரியாதையும் நாளுக்கு நாள் வளருமே. எப்படி இவனை இங்கிருந்து கிளப்புவேன்? ஏனடா என் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறீர்கள்? உங்களுக்கு செல்வதற்கு வேறு நாடே இல்லையா? அல்லது உதவி புரிய வேறு மனிதர்கள்தான் இல்லையா? வசுமித்ராவில் மட்டும்தான் நரிகள் உள்ளனவா? வேறு எங்காவது ஒரு ராஜ்யத்திற்கு சென்று நரிகளுடன் சண்டையிட்டிருக்கலாமே. என் நாடுதான் கிடைத்ததா உனக்கு? சரி, நடந்தது நடந்தாயிற்று. இனி இவனை துரத்தி அடிக்க இப்போது ஏதாவது ஒரு மார்க்கத்தை கண்டறிய வேண்டும். இந்த நேரம் பார்த்து மூளை வேலை செய்ய மறுக்கிறதே என்று தனக்குள்ளேயே புலம்பி வந்தான் வருணன். வாழ்பெயர்ச்சி செய்து வியர்த்து போயிருந்த வேந்தன் குளிர்ந்த நீரால் உடலை கழுவுவதற்காக மேலாடையை நீக்கிய தருணத்தில்தான் ஆதித்யன் அவன் மார்பில் ஏற்பட்டிருந்த நகைக்கீறலை கண்டிருந்தான். அரசன் அடுக்கடுக்காக கேட்ட கேள்விகளுக்கு இன்பவேந்தன் நேரடியாக பதில் கூறவில்லை. மாறாக கழற்றி தனது தோளில் போட்டிருந்த மேலாடையை அதிவிரைவாக மறுபடியும் உடுத்திக் கொண்டு கைகள் இரண்டையும் கூப்பி, வசுமித்ரா வேந்தருக்கு மறுபடியும் இந்த இன்பவேந்தனின் பணிவான வணக்கங்கள். தங்களை தரிசித்து தன்யனானேன் பிரபு. அன்று தங்களுடன் நான் நிகழ்த்திய சந்திப்பு என்னை யாரென்று முழுமையாக காட்டிக்கொள்ளாமல் நடத்தியது. என் அடையாளத்தை தாங்கள் அறிந்து கொண்டு விட்டபடியால் இன்று இந்த இரண்டாவது அறிமுகத்தையும் இரண்டாவது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசே. என்னை தாங்கள் அண்ணா என அழைத்தீர்கள். தாங்கள் அப்படி அழைப்பதற்கு நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அடியேன் ஒரு வேண்டுகோள் விடுக்க இச்சைப்படுகிறேன் பிரபு. நான் இங்கு வந்திருப்பது தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என் கடமையை செய்வதற்காக. கடமையில் உரிமை எடுத்துக் கொள்ளக்கூடாது. தாங்கள் என்னை முறை சொல்லி அழைத்து வந்தால் எனக்கு தங்களிடம் உரிமை அதிகமாகி கடமை மறந்து போக வாய்ப்புள்ளது. ஆகவே நான் வந்திருக்கும் காரியத்தை நிறைவேற்றும் வரையில் என்னை தங்கள் மெய்க்காவல் படைத்தளபதியாகவே நடத்தி வர வேண்டுகிறேன் பிரபு. என் பணியை முடித்து நாடு திரும்ப நான் தயாராக இருக்கும் வேளையில் தாங்கள் தங்கள் இஷ்டப்படி என்னை அழைக்கலாம்
அடியவனின் கோரிக்கைதான் இது. பிரபு தங்களது விருப்பம் என்னவோ அப்படியே செய்யலாம் அரசே என பணிவுடன் வேண்டி நின்றான். ஆதித்யன் பெருமித புன்னகை பூத்து, உங்கள் கோரிக்கை ஏற்புடையதே சேனாதிபதி. உங்கள் விருப்பப்படியே உங்களை அழைக்கிறேன். அன்று நரிகளுடன் சண்டையிட்டு வந்த எனக்கு உதவி புரிய வந்த வேளையில் நான் உங்களை தம்பி என அழைத்த போது என்னை விட நீங்கள் வயதில் பெரியவர் எனவும் அதற்காக உங்களை அண்ணா என அழைக்க தேவையில்லை எனவும் குறிப்பிட்டீர்கள். மிகப்பெரிய பொக்கிஷமான என் தந்தையின் வாளை உங்களை நம்பி என் அன்னை அனுப்பி வைத்திருக்கிறார் எனில் அது உங்கள் மீது அவர் கொண்டுள்ள அபரிமிதமான நம்பிக்கையாலே ஆகும். முகமூடி அணிந்து வந்து சீறி பாய்ந்த நரிகளிடமிருந்து தக்க சமயத்தில் என்னை காத்தீர்கள். உங்கள் அத்தை மகள் ஸ்வர்ணிகாவைப் போலவே உதவிகள் செய்துவிட்டு பலனையோ பாராட்டையோ எதிர்பாராமல் மாயமாகிவிட்டீர்கள். இதுவும் உங்கள் குடும்ப பழக்கம்தானா? இருக்கட்டும், என்னை காப்பதை உங்கள் கடமையாக எண்ணி செய்தீர்கள். தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்பார்கள். எனக்கு துளியும் சம்பந்தமில்லாத நீங்கள் உங்கள் உயிரை பணயம் வைத்து என் உயிரை காத்தபோது என் மீது உங்களுக்கு இருந்த பாசம் வெளிப்படையாக தெரிந்தது. தம்பிக்கு அடிபட்டால் தமையன் துடிப்பதைப் போல அன்று நீங்கள் பதறி எடுத்து ஓடி வந்தீர்கள். அதனாலேயே தங்களை அண்ணா என்று அழைத்தேன். ஆயினும் உங்கள் கோரிக்கையில் நியாயம் இருப்பதனால் நீங்கள் விரும்பும் வரை உங்களை சேனாதிபதி என்றே அழைத்து வருகிறேன். என் பயணத்தின் போது அன்று நான் கண்ட அந்த மாவீரர்தான் நீங்கள் என்று நான் முன்னரே அறிந்திருந்தால் உங்கள் வீரத்தை அறிந்து கொள்ள நான் சண்டை போட்டு நிகழ்த்தியிருக்கவே மாட்டேனே. ஏற்கனவே நான் கண்டதுதானே உங்கள் சண்டை திறம். வாகினிடம் பதமாக வாழ்வீசிய உங்கள் கரங்கள்தான் அன்று நரிகளை ஆக்ரோஷமாக பந்தாடின என்று என்னால் நம்பவே முடியவில்லை சேனாதிபதி. இப்போது சொல்லுங்கள், ஏன் எனக்கு உதவி புரிய வந்தீர்கள்? உதவி செய்துவிட்டு ஏன் இல்லாமல் ஓடிச் சென்றீர்கள்? சௌபோதத்தில் இருந்துதான் என்னை காண புறப்பட்டு வந்ததாக சொன்னீர்கள். எனில் என்னை சந்தித்த பிறகு என்னிடம் உங்களை பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்தாமல் ஓடிச் செல்ல காரணம் என்ன? எல்லாவற்றிற்கும் மேலாக அன்று என்னை சந்தித்துவிட்டு கிளம்பிச் சென்ற போது ஏதோ ஒரு உண்மையை அடுத்த சந்திப்பில் வெளிப்படுத்துவதாக சொன்னீர்களே, என்ன உண்மை அது? நீங்கள் உரைப்பதாக சொன்ன அந்த உண்மை என் அன்னைதானே? அதுபோல வாகினியுடன் சண்டை செய்த அன்று பெண்ணினத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள மரியாதையை எடுத்து கூற வீரம் மிக்கவராகவும் அவரது கண்ணசைவில் அனைவரையும் கட்டுப்படுத்தும் திறம் கொண்டவராகவும் விளங்கும் ஒரு பெண்ணை பற்றி சொன்னீர்கள். எனில் அந்த பெண்மணியும் என் அன்னைதானே? அவரை எப்படி அறிந்து கொண்டீர்கள்? எங்கு சந்தித்தீர்கள் அவரை? அவர் நலம்தானே? எங்கிருக்கிறார் அவர் என்றெல்லாம் ஆர்வம் தாழாமல் தொடர்ந்து கேள்விகளை அடுக்கினான் அரசன். அரசனின் ஆவலைக் கண்ட இன்பவேந்தனோ புன்சிரிப்புடன் அவனை பார்த்து, தங்கள் வினாக்களுக்கு விடையளிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன் அரசே. தாங்கள் அனுமானித்தபடி தங்கள் அன்னையை நான் தரிசித்துவிட்டுதான் வந்திருக்கிறேன். ஆலயத்தில் அம்பிகையை தரிசிக்கும் முன்பாக வெளிப்பிரகாரத்தில் வீற்றிருக்கும் அவரது புதல்வர்களான கஜமுகனையும் கார்த்திகேயனையும் வணங்கிவிட்டு செல்வதுதான் சம்பிரதாயம். ஆனால் நானோ புத்திரருக்கு முன்னதாக அம்பிகையை தொழுதுவிட்டேன். பாதகமில்லை. தங்கள் கேள்விகளுக்கான பதில்களை இப்படி பொதுவெளியில் அல்லாமல் தனிமையில் அளிக்கலாம் என்று கருதுகிறேன் பிரபு. தங்கள் அன்னையை பற்றிய விவரங்களும் கலந்திருப்பதால் பொதுவெளியில் நின்று உரையாடுவது அவரது பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கலாம் என்று தன் அச்சத்தை வெளிப்படுத்தினான். வேந்தன் கூறியவுடன் ஆதித்யன் சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தான். அங்கு வருணனைத் தவிர உரையாடல்களை கேட்கும் தூரத்தில் எவரும் இல்லை என்று உணர்ந்தவன் வேந்தனிடம், என் அன்னையின் பாதுகாப்புக்கு பாதகமாக இருப்பவன் வருணன் என்று நீங்கள் எண்ணுவது எனக்கு விளங்குகிறது சேனாதிபதி. வருணனை வளர்த்தவனே நான்தான். இவனை பற்றி நான் முழுமையாக அறிவேன். எனக்கு மட்டும்தான் இவன் தொல்லைகள் கொடுப்பானே ஒழிய என்னை சார்ந்தவர்கள் எவரையும் இதுவரையிலும் இவன் துன்புறுத்தியது கிடையாது. அப்படியொரு செய்கையை இவன் எதிர்காலத்திலும் எண்ணி பார்க்க கூட மாட்டான். என் குடும்பத்தினரின் விஷயத்தில் வருணன் எப்படி நடந்து கொள்வான் என்று உங்கள் அத்தை மகள் ஸ்வர்ணிகாவிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்னவர்களை இவன் இம்சிப்பதாக இருந்திருந்தால் இந்நேரம் ஸ்வர்ணிகா எங்கிருந்திருப்பாளோ தெரியாது. பிரக்தியில் வெளியே சென்றவளை பாதுகாத்து அழைத்து வந்து அவளுக்கு தற்காப்பை கற்றுக் கொடுப்பவன் இவன்தான். இவனது பழியுணர்வும் சபதமும் என்னிடம் மட்டும்தான். என் குடும்பத்தினரை இவன் தொந்தரவு செய்ய மாட்டான். பாதுகாப்பான நாகரிகமான எதிரி இவன். ஆதலால் என் தாயின் விவகாரத்தில் இவனை தாராளமாக நம்பலாம் என வேந்தனுக்கு தைரியமூட்டினான். அரசனின் வார்த்தைகளில் வேந்தனுக்கு நம்பிக்கை இருந்தாலும் வருணன் மீது அந்த நம்பிக்கை வர மறுத்தது அவனுக்கு. இருப்பினும் அரசனின் கட்டளையை மீற முடியவில்லை வேந்தனால். ஆகவே தான் நீலாதேவியை சந்தித்து வந்த கதையை முழுமையாக அல்லாமல் பூசி மெழுகி சில பாகங்களை கத்தரித்து ஒருவாறு கூறி முடித்தான். முன்பு எதிரிகளிடம் சிக்கிக் கொண்ட தன் நாட்டு இளவரசனை காப்பாற்ற நீலாதேவி ஆள் அனுப்பியதோடு பெருமளவில் காயப்பட்டு கிடந்த தன்னையும் காப்பாற்றி மகனுக்கு இணையாக நீலா தன்னிடம் அன்பு காட்டி வந்தது வரை அனைத்தையும் ஒப்பித்தான். அவன் கூறிய கதையில் அவன் மட்டுமே பெரும்பாலும் இடம்பெறும்படியும்
நீலாவின் அத்தியாயம் குறைவாக இருக்கும்படியும் பார்த்து கொண்டான். கதை மொத்தத்தையும் கேட்டு முடித்த அரசன் அவனிடம் மிக ஆவலாக, என் தமையனை பற்றி அன்னை என்ன கூறினார் சேனாதிபதி? இங்கு என் தமையன் என்ற பெயரில் நான் அறிமுகப்படுத்தியிருக்கும் கௌதமன் உண்மையில் என் அண்ணன் அல்ல. யாரோ ஒருவரை நான் அண்ணனாக அறிவித்தால் என் தாயின் ஆட்கள் என் தவறான புரிதலை சுட்டிக்காட்டி என் உண்மை தமையனை வெளிப்படுத்தக்கூடும் என எண்ணித்தான் நான் பொய்யுரைத்திருக்கிறேன். உங்களுக்காவது தெரியுமா என் நிஜ அண்ணன் யார் என்று? அவரை பற்றி என் அன்னை ஏதேனும் குறிப்பு கொடுத்தாரா என்று விவரம் அறிந்து கொள்ளும் வேட்கையுடன் கேட்டான். வேந்தனோ வருணன் மீதிருந்த சந்தேகத்தால் சகோதரன் குறித்து நீலாதேவி தனக்கு கொடுத்த குறிப்பை வெளிப்படுத்தாமல் அரசனிடம் இல்லை என்று பொய்யுரைத்தான். அத்துடன் அவன் அரசனிடம், கௌதமன் தங்கள் தமையனில்லை என்பதை நான் இங்கு வந்தவுடனேயே அறிந்து கொண்டேன் அரசே. அவர் வாழ்பயிற்சி புரிவதை நேரில் கண்டேன். இத்தனை வயதில் இப்போதுதான் அவர் பயிற்சி பெறவே துவங்கியிருப்பதைக் கண்டவுடன் உணர்ந்து கொண்டேன், கௌதமன் நிச்சயம் தங்கள் தமையனாக இருக்க வாய்ப்பில்லை என்று. தங்கள் பரம்பரையில் கோழைத்தனம் என்பது இருந்ததே இல்லை. தங்கள் பாட்டனார், தங்கள் தந்தையார், தாங்கள் என ஒவ்வொருவருமே ஒப்புவமை இல்லாத வீர தீரர்கள். அப்படி இருக்கும்போது இந்த பரம்பரையின் ரத்தத்தில் பிறந்த கௌதமன் கோழையாக இருக்க முடியாது. அப்படி அவர் கோழை என்றால் அவர் இந்த பரம்பரையில் பிறந்திருக்க முடியாது என நான் நன்கு உணர்வேன். தங்கள் தமையன் வீராதி வீரராக இருப்பார். அவர் யார், அவர் எங்கு இருப்பார் என்று நானும் பலமுறை பல கோணங்களில் யோசித்தேன். அந்த சகோதரனை பற்றி பலமுறை தேவியாரிடம் கேட்கவும் செய்தேன். அவர் தானே தன் வாய்ப்பட அந்த உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசையில் இருப்பதால் தன் இன்னொரு மைந்தன் குறித்து என்னிடம் கூறுவதற்கில்லை என்று தெரிவித்து விட்டார். தேவி தங்கள் முன்பு தோன்றும் நாளன்றுதான் தங்கள் தமையன் குறித்த ரகசியமும் வெளிவரும் அரசே. தங்கள் தமையனாக இருக்கக்கூடுமோ என்று நானும் பலரை சந்தேகித்தேன். அரசியாருடன் அவரது ஊரான வனபத்ராபுரியைச் சார்ந்த பல வாலிபர்களை விராட்பூரில் கண்டேன். அவர்கள் ஒவ்வொருவருமே வாட்டசாட்டமான தேகத்துடனும் துடிப்பும் வீரமும் கொண்டுதான் உள்ளனர். அவர்களில் எவராவது கூட தங்கள் தமையனாக இருக்க வாய்ப்புள்ளது பிரபு. அப்படியில்லாமல் தங்கள் சகோதரர் வேறு ஏதாவது இடத்தில் வளர்ந்திருக்கவும் வாய்ப்புள்ளது. ஒருவேளை தாங்கள்தான் அவரது தம்பி என்பதை தங்கள் தமையன் அறிந்திருக்கவும் கூடும் அரசே. அன்னையின் கட்டளையால் அவர் தன் அடையாளங்களை மறைத்து கொண்டபடி தம்பி தங்களுக்கு பாதுகாப்பு நல்கி வந்திருக்கவும் சாத்தியமுள்ளது. இவை யாவும் என் அனுமானங்களே. எனக்கு தெரிந்த தகவல்களை எல்லாம் நான் தங்களிடம் சேர்ப்பித்து விட்டேன். தங்கள் அன்னையான அரசியார் நீலாதேவி வரும்போதுதான் மர்மத்திரைகள் முழுமையாக விலகும் அரசே. இன்னொன்று, தங்கள் அன்னையை பாதுகாப்புடன் அழித்து வர தங்கள் சார்பில் விஜயேந்திரன் நெடுந்தூரத்திற்கு காவலர்களை நிறுத்தியுள்ளதாக கேள்விப்பட்டேன். தன் பாதுகாப்பை ஆபத்துக்குள்ளாக்கி மகன் தங்களுக்கு மனவேதனை தரும்படியாக தேவியார் அப்படியெல்லாம் பகிரங்கமாக வரமாட்டார் அரசே. அவர் மாறுவேடத்தில் யாரும் எதிர்பார்க்காத பாதையில்தான் பயணப்பட்டு வருவார். தங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க ஆசைப்படும் அவர் தங்களவர்களின் கண்களில் படமாட்டார். தங்களுடைய வீரர்களை அன்னையாரின் விசுவாசி அமரேந்திரன் அறிவார். தங்கள் ஆட்கள் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு வழியில் எதிர்பட்டாலும் அமரர் அம்மனிதர்களை எளிதில் கண்டறிந்து தன் எஜமானிடம் தெரிவித்து விடுவார். அடுத்த கணம் யாருக்கும் புலப்படாமல் தேவியார் அங்கிருந்து மறைந்து விடுவார். எனவே அரசியாரை தேடி தங்கள் ஆட்கள் சிரமப்பட வேண்டாம் பிரபு. அவரை தகுந்த மரியாதையுடன் பாதுகாப்பாக ஆதித்தபுரிக்கு அழைத்து வர என் மாமன் மகனும் ரஞ்சிதபுரியின் இளவரசனுமான பைரவனை அனுப்பி வைத்திருக்கிறேன். மருமகன் என்னையும் தன் மகனையும் ஆபத்திலிருந்து காப்பாற்றி எங்களது உடற்பிணியை தேற்றி பாதுகாப்பாக தாய்நாட்டிற்கு அனுப்பி வைத்த தேவியாருக்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் எம் அரசர் பெரும் படையுடன் சேர்த்து அவர்களுக்கு தலைமை வகிப்பதற்காக தன் மகனையும் அரசியாருக்காக அனுப்பி வைத்திருக்கிறார் அரசே. இளவரசன் பைரவனை கண்டால் தேவியார் நிச்சயம் அவனது உதவியை மறுக்க மாட்டார். அவனது பாதுகாப்பில் நிம்மதியாக நாடு வந்து சேருவார். எம் இளவரசனின் உடலில் ஒட்டி இருக்கும் உயிர் தங்கள் அன்னை போட்ட பிச்சை அரசே. எதிரிகளை பின்தொடர்ந்து சென்று அவர்களிடமிருந்து என் மாமன் மகனை காப்பாற்ற அன்று தங்கள் அன்னையிடம் ஒரே ஒரு குதிரை மட்டுமே யாசகம் கேட்டேன். ஆனால் அந்த மாதரசியோ காயம்பட்டு கிடந்த என்னிடமிருந்து அந்த சிரமத்தை தான் பெற்றுக்கொண்டு தன்னவர்களை அனுப்பி என் இளவரசனை உயிருடன் மீட்டு வரச் செய்தார். வயிற்றில் உதித்த மகன் தங்களுக்கு மட்டுமல்ல, யாரென்றே தெரியாத மகன்கள் எங்களுக்கும் உயிர் கொடுத்தவர் அரசியார் நீலாதேவிதான் பிரபு. அன்னையார் எங்கள் பொறுப்பு, தாங்கள் நிம்மதியடையுங்கள் என்று ஆதித்யனின் பதற்றத்தை தணிக்கும் பொருட்டு விளக்கமாக எடுத்துரைத்தான் வேந்தன். பதில் சொன்னவனை அர்த்தம் பொதிந்த புன்னகையோடு நோக்கிவிட்டு ஆதித்யன் தன் மாளிகையை நோக்கி நடை போட்டான். அரசியே அனுப்பி வைத்திருந்த நபர் என்பதால் வேந்தனுடன் மல்லுக்கட்டுவது சரியா என்பது குறித்து வருணன் சிந்திக்கலானான். அதே சமயம் வாகினியை நெருங்குபவனை கண்டிக்காமல் விட்டு வைப்பதும் சரியல்ல என்று மனப்போராட்டம் செய்தபடியே
அரசனின் பின்னால் தொடர்ந்து சென்றான். வேந்தன் கூறிய கதைகளை கேட்டுவிட்டு பதிலேதும் பேசாமல், மேற்கொண்டு குறுக்கு கேள்விகள் கேட்காமல் அமைதியாக நடைபோட்டு சென்று கொண்டிருந்த அரசனை அவனுக்கு பின்னால் இருந்தபடி விந்தையாக நோக்கினான் வருணன். வேந்தனிடம் அரசன் செய்யாத விசாரணையை அரசனிடம் வருணன் நிகழ்த்தினான். ஆதித்யனுக்கு பின்னால் நடைபோட்டு சென்றவன் வேகத்தை அதிகப்படுத்தி முன்னவனுக்கு இணையாகச் சென்றான். அப்போதுதான் அரசனின் வதனத்தை கூர்ந்து கவனித்தான். அரசனின் இதழின் கடைக்கோடியில் முறுவல் தவழ்ந்திருந்ததைக் கண்டு வியந்து, என்னவாயிற்று பிரபு? வேந்தன் கூறிய கதையை கேட்டுவிட்டு எதிர்வினையாற்றாமல் திரும்பி வந்து விட்டீர்கள். உங்கள் உதட்டில் தவழும் புன்னகை அவன் சொன்ன கூற்றில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று காட்டுகிறது. வேந்தன் உண்மையை மறைக்கிறானா பிரபு? அவன் மறைப்பது உண்மையெனில் ஏன் அவனிடம் சாந்தமாக விசாரணை செய்ய வேண்டும்? ராஜாங்க ரகசியங்களை மறைப்பது, சக்கரவர்த்தி கேட்டும் உண்மையை உடைக்க மறுப்பது ராஜகுற்றம் அல்லவா? அவன் மீது நடவடிக்கை எடுங்கள். இல்லாவிடில் பொறுப்பை என்னிடம் ஒப்படையுங்கள். வருணன் சிகிச்சை கொடுத்தால் ஒளித்து வைத்துள்ள உண்மைகள் அனைத்தையும் எதிரியின் வாய் கக்கிவிடும் என வேந்தனை அடிப்பதற்கு தான் தயாராக இருப்பதற்கு அடையாளமாக கையின் கங்கணத்தை திருகியபடியே அரசனிடம் கூறி வந்தான். ஆதித்யன் பேசியவனை இகழ்ச்சி புன்னகையுடன் பார்த்துவிட்டு பின் அவனிடம், வேந்தனுக்கு சிகிச்சை கொடுக்க நீ ஆசைப்படுவது என் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை வெளிக்கொணர்வதற்கா, அல்லது உன் பகையை தீர்த்துக் கொள்வதற்கா? அவர் என்ன செய்தாலும் அவர் மீது ஏனடா உனக்கு மரியாதை தோன்ற மறுக்கிறது? அன்று வாகினியுடன் நடந்த சண்டையில் அபரிமிதமாக தன் வீரத்தை வெளிப்படுத்தினார் வேந்தன். போட்டியில் வாகினி வேண்டுமென்றே தோற்றிருந்தாலும் வேந்தனின் சண்டைத்திறத்தை குறைவாக கூற முடியாது. என் தாயிடம் ஆசி பெற்று அவரது ஆணையை ஏற்று எனக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வந்து நரிகளின் தாக்குதலில் சிரமப்பட்ட என்னை காத்து என் தந்தையின் வாளை என்னிடம் பத்திரமாக சேர்ப்பித்து இப்படியாக அவர் புரிந்து வந்திருக்கும் செயல்கள் அனைத்துமே உத்தமமானவைதான். அவற்றில் எனக்கு குறை கண்டுபிடிக்க எதுவுமே தோன்றவில்லை. ஆனால் உனக்கோ அவரது ஒவ்வொரு நடவடிக்கையிலும் குறைகள் மட்டுமே தென்படுகின்றன. ஏனடா இந்த வஞ்சம்? வேந்தன் என்னிடம் உண்மையை மறைக்கிறார் என்பது உண்மையே. அவர் என்னிடம் வெளிப்படுத்திய விவரங்கள் இல்லாமல் இன்னும் சில உண்மைகள் அவர் மனதில் ஒளிந்துள்ளன. அவற்றை அவர் மறைப்பதற்கு காரணங்கள் பல இருக்கலாம். முதலாவதாக, அவருக்கு உன்மீது நம்பிக்கை இல்லை. சௌபாவரை இங்கு அனுப்பி வைத்திருப்பதே உன்னிடமிருந்து என்னை பாதுகாப்பதற்குத்தான். இதை அவள் தெளிவாக ஸ்வர்ணிகாவிற்கு எழுதியுள்ள மடலில் தெரியப்படுத்தி இருக்கிறாள். எதிரி உன்னை தூரமாக வைக்காமல் நான் எனக்கருகே வைத்திருப்பதுதான் சௌபாவின் அச்சத்திற்கு காரணம். அதே அச்சம்தான் வேந்தனுக்கும். என் குடும்பத்தினர் விவகாரத்தில் நீ குற்றமிழைக்க மாட்டாய் என்று சௌபா எப்படி நம்புவாள்? அல்லது இந்த வேந்தன் தான் எப்படி நம்புவார்? என்னிடம் தனிமையில் உண்மைகளை கூறினாலும் நான் உன்மீதுள்ள நம்பிக்கையால் உன்னிடம் அவற்றை தெரியப்படுத்தி விடுவேன் என வேந்தன் அஞ்சியிருக்கலாம். அதனால் அவர் உண்மைகளை வெளியிடாமல் இருந்திருக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு சாத்தியக்கூறும் உள்ளது வருணா. என்னிடம் அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது என்பது என் அன்னையின் கட்டளையாக இருந்தால் எப்படி அதை இந்த மனிதர் மீறுவார்? வேந்தன் பேசுவதை வைத்தே புரிந்து கொள்ள முடிகிறதே. அவர் என் அன்னையின் மீது வைத்துள்ள பக்தியும் விசுவாசமும், எனில் தான் வெளிப்படும் முன்பு தனது ரகசியங்கள் வெளிவந்துவிடக்கூடாது என்று என் அன்னை உத்தரவிட்டிருந்தால் அதை வேந்தனால் மீற முடியாதே. அன்னையின் உத்தரவையும் மீற முடியாமல், அரசன் என்னிடமும் உண்மையை மறைக்க முடியாமல் அவர் தர்மசங்கடமான சூழலில் தவிக்கக்கூடாது என்றுதான் மேற்கொண்டு வேந்தனை விசாரிக்கவில்லை நான். அடுத்தது, ராஜகுற்றத்தை பற்றி பேசினாயே. வேந்தன் நம்முடைய ராஜ்யத்தைச் சேர்ந்தவர் இல்லை. ஆகவே அவர் அவருடைய நாட்டுக்கும் அவருடைய அரசருக்கும் தான் விசுவாசம் காட்ட வேண்டுமே தவிர எவனோ ஒருவன் என்னிடம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அவர் உளவாளியும் இல்லை. ஆதலால் சட்டப்படி அவர் மீது என்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதையும் மீறி உண்மையை அறிந்து கொள்ளும் ஆவலில் உன்னைப் போல அவதியில் யோசித்து வேந்தன் மீது நடவடிக்கை எடுத்தோமானால் அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருக்கும் என் மனைவிகள் என் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார்கள். மனைவியை சமாளிப்பது முள் மீது நடப்பதை விட கடுமையானது. ஒரு மனைவியை சமாளிப்பதே கடினமெனில் நானோ 2 மனைவிகளை சமாளித்தாக வேண்டும். எவள் எதற்கு கோபப்படுவாள், எவள் எதை செய்தால் சண்டை பிடிப்பாள் என்பதை இப்போது வரை என்னால் கணிக்க முடியவில்லையடா. ராஜ்யத்தையே ஆண்டு வரும் என்னால் என் மனைவிகளை சுமூகமாக கையாள முடியவில்லை. இதில் அவர்களுக்கு வேண்டிய மனிதர் இம்சித்தேனெனில் அதைவிட எனக்கு தீவினை வேறு வேண்டவே வேண்டாம். உன் காதலி வாகினியிடம் என்னை நீ மரியாதையின்றி பேசி எத்தனை முறை அவளிடம் அறிவாங்கியிருக்கிறாய். அதே போல நானும் என் மனைவிகள் மதிப்பளித்து வரும் இந்த வேந்தனை பகைத்துக் கொண்டு அந்த பெண்களிடம் நான் அறைப்பட வேண்டுமா? நீயாவது பதவியிழந்த சாமானியன். நீ அறை வாங்கினால் மக்கள் அதை மறந்து விடுவர். நானோ சக்கரவர்த்தி. நான் மனைவிகளிடம் அறை வாங்கினால் அது பார்ப்பதற்கு நன்றாகவாயிருக்கும்? என் மனைவிகளின் சீற்றத்தை எதிர்கொள்வதற்கு பதிலாக என் அன்னை வரும் வரையில் பொறுமையாக காத்திருப்பேனடா நான். அரக்கர்களுக்கு ஒப்பான எத்தனையோ எதிரிகளை வாழ்நாளில் கண்டவன் நான்.
அவர்களுக்கு எதிரில் நின்ற போதெல்லாம் ஒரு முறை கூட எனக்கு பயமோ பதட்டமோ ஏற்பட்டதில்லை. ஆனால் என் மனைவிகளை நினைத்தால், அவர்கள் என்னிடம் கோபித்துக் கொள்வதை பற்றி நினைத்தால் எனக்கு குலை நடுங்குகிறது. போர் முடிந்த பின்பும், புயல் போன்ற இயற்கை சீற்றங்கள் வந்து போன பின்பும் கூட நாட்டை சகஜ நிலைக்கு கொண்டு வர நான் சிரமப்பட்டதில்லை. ஆனால் ஊழலுக்கு பின்பாக என் மனைவிகளை சமாதானப்படுத்த நான் படும் அவஸ்தைகள் உள்ளனவே, அந்த கஷ்டத்தை வார்த்தையால் விவரிக்க முடியாதரா? உன் காதலி கை நீட்டி உன் கன்னத்தை புண்ணாக்கி தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறாள். என்னவர்களோ கழுத்தை திருப்பிக் கொண்டு கண்ணீரை பெருக்கிக் கொண்டு என்னை பழிவாங்குகிறார்கள். ஆதலால் ரகசியத்தை அறிய வேண்டும் என்ற அவதியில் வீணாக வேந்தனை வம்பிழுத்து பிரச்சனையை இழுத்து போட்டுக் கொள்ளக்கூடாது என்று பயந்தவன் போலவும் எச்சரிக்கை அடைந்தவன் போலவும் பாவனை செய்தான் ஆதித்யன். அரசனின் கூற்றை புன்சிரிப்போடு கேட்டு வந்த வருணன், மனைவியை பொறுத்தவரை சக்கரவர்த்தியும் சாமானியனும் ஒன்றுதான் போல பிரபு. யாராக இருந்தாலும் மனைவிக்கு அஞ்சியேதான் தீர வேண்டும். நீங்கள் அரசிமார்களை பற்றி கூற கூற எனக்கு வைஷாலி நினைவு வருகிறது. யுத்தத்திற்கு கிளம்பிச் சென்று பல நாட்களாக எதிரிகளுடன் சண்டையிட்டு தங்களை தாக்க வரும் எதிரிகளுக்கு யமனாக நின்று பல 100 பேரை கொன்றொழித்து ருத்ராவதாரம் எடுத்த ஈசன் போல காண்பவர்களை மிரளச் செய்யும் தோற்றத்தோடு காட்சி கொடுக்கும் நான், சண்டை முடிந்து நாடு திரும்பி வீட்டிற்குள் நுழையும் போது அங்கு என் மனைவி வெளிக்கூடத்தில் அமர்ந்து வெற்றி களிப்பில் நுழையும் என்னை வெறிகொண்டு பார்க்கும் பார்வையில் எனக்கு உடல் வெளவெளத்து போகும். இன்றைக்கு அவள் எந்த புராணத்தை ஆரம்பிக்கப் போகிறாளோ என்று என் மனது நடுங்கும். 1000 எதிரிகளின் ஆயுதங்கள் கொடுக்காத அச்சத்தை என் மனைவியின் ஒரு சீற்றமான பார்வை கொடுத்துவிடும். நமது இந்த குணாதிசயத்தை நினைக்கும் போது விசித்திரமாக உள்ளது பிரபு. பகைவருடன் சண்டை செய்ய துடிக்கின்றன எனது கரங்கள். இந்த வேந்தன் விவகாரத்தில் கூட பாருங்கள், எனக்கு தீமை ஏதும் செய்யாத இந்த மனிதரின் எலும்புகளை உடைக்க வேண்டும் என்று என்னை நச்சரிக்கின்றன என் கரங்கள். ஆனால் இதே கரங்கள் வாகினி என்னை பொதுவெளியில் பலர் முன்னிலையில் அறியும் போது அவளை திருப்பி தாக்க எத்தனிப்பதில்லை. இதுதான் விந்தையாக உள்ளது பிரபு. சரி, இது போகட்டும். தங்களுக்கு ஒன்றை நினைவூட்ட வெகு நேரமாக முனைந்து வருகிறேன். தங்கள் தாயாரை சந்தித்ததாக வேந்தன் குறிப்பிட்ட நாட்டை கவனித்தீர்களா? தங்கள் தாயார் விராட்பூரில் இருந்ததாக அவன் குறிப்பிட்டான். அந்த நாட்டின் பெயரை எங்காவது கேள்விப்பட்டது போல் உள்ளதா பிரபு? வாலிபன் நான் அதை கண்டுபிடித்து விட்டேன். வயதாகிவிட்ட உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா என்று பார்க்கலாம் என அரசனுக்கு சவால் விடுபவன் போல கேட்டான் வருணன். கேட்டவனின் தலையில் குட்டு வைத்த ஆதித்யன், அதென்னடா, உன்னை விட மூத்தவர்களான அகிலன், மாறன், ராகவனையெல்லாம் தம்பி என்கிறாய். பிரதாபனையும் வாலிபன் என்றே குறிப்பிடுகிறாய். என்னை மட்டும் எப்போதும் கிழவன் என்கிறாய். என்னை கண்டால் மட்டும் உனக்கு வயதானவனாக தெரிகிறதா? உனக்கும் எனக்கும் 4 அகவைகளே வித்தியாசம். பெரிய வயது வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. உணவில் மட்டுமே அக்கறை செலுத்தி வயிற்றை வளர்த்து வரும் உனக்கே விராட்பூர் என்ற பெயர் நினைவுள்ளது என்றால், பணியையும் பொறுப்புகளையுமே உயிர் மூச்சாக கருதி அதற்கு உறுதுணை செய்யும் அறிவை விரிவாக்குவதே வேலையாக வாழ்ந்து வரும் எனக்கு அது நினைவில் இருக்காதா என்ன? என்னை மணந்து கொள்ள இளவரசி ஒருத்தி தேடி வந்திருப்பதாக ஒற்றன் வீரேந்திரன் கூறிவிட்டு சென்ற நாடுதான் விராட்பூர். அதன் இளவரசி வசுப்பிரதாவைத்தான் அன்னை எனக்காக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார். நான் கூறுவது சரிதானே? அது இருக்கட்டும். இப்போதாவது வேந்தனை நம்பு. அவர் மீது இன்னும் உனக்கு நம்பிக்கை வரவில்லை என்கிறாயே. அவர் கூறும் கதைகள் பொய்யாக இருந்தால் எப்படி இளவரசி வீரேந்திரனிடம் குறிப்பிட்ட நாடும் வேந்தன் என் அன்னையை சந்தித்ததாக சொல்லும் நாடும் ஒன்றாக இருக்கும்? அகஸ்மாத்தாக இந்த 2ம் பொருந்துவிட்டது என்று நீ வாதிட்டாலும் என் தந்தையின் வாள் அவரிடம் எப்படி வந்தது எனில், அவர் என் அன்னையை சந்தித்து வந்திருப்பதும் என் தாய் அனுப்பியே வேந்தன் இங்கு வந்திருப்பதும் உண்மைதானே? இதை எவ்வாறு பொய்யென்று கூறுவாய்? பொய்யென மறுக்கவில்லை எனில் என் அன்னை அனுப்பிய மனிதரை எப்படி பகைவனாக கருதுவாய் என்று தர்க்கம் செய்தான் வருணனிடம். இளையவன் கணமும் தாமதிக்காமல், இது ஏன் திட்டமிட்ட நாடகமாக இருக்கக்கூடாது பிரபு? வேந்தனும் இளவரசி வசுப்பிரதாவும் முன்கூட்டியே சதி ஆலோசனை செய்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சுமந்து கொண்டு உங்களை தேடி வந்திருக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? அப்படி வரும்போது உங்களை நம்ப வைப்பதற்காக ஒரே நாட்டின் பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். நீங்களே சிந்தியுங்கள் பிரபு. என் பெற்றோரிடம் உங்களை பற்றிய விவரங்களை ஒன்றுவிடாமல் கேட்டறிந்து வரும் அரசியாருக்கு தாங்கள் இனி திருமணம் புரிந்து கொள்ளப் போவதில்லை என்று எடுத்த முடிவுகள் தெரியாமலா போயிருக்கும்? அதை கூட விடுங்கள். சௌபாதேவியிடம் நீங்கள் காதல் வயப்பட்டு மயங்கி கிடப்பதையும் அவர் மீது கொண்டுள்ள கிறக்கத்தினால் முறைப்படி மணந்து கொண்ட இளையவரான ஸ்வர்ணிகா தேவியை நீங்கள் விலக்கி வைத்திருப்பதும் தெரியாமலா இருந்திருக்கும்? தாங்கள் உண்ணும் உணவுப் பருக்கையில் இருந்து தலைவாரும் போது தங்கள் சிரசிலிருந்து உதிரும் கேசத்தின் எண்ணிக்கை வரை அத்தனையும் ஒன்றுவிடாமல் அரசியாரிடம் தகவலாக சமர்ப்பித்து வந்திருப்பர் என் பெற்றோர். அப்படிப்பட்டவர்கள் மனைவி விஷயத்தில் நீங்கள் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை பற்றி கூறாமலா இருந்திருப்பார்கள்?
பிறகு எப்படி தங்களுக்கு மனம் செய்விப்பதற்காக தேவியார் ஒரு பெண்ணை அனுப்பியிருப்பார்? அடுத்ததாக வாள் பற்றி கேட்டீர்களே, அந்த வாளை இந்த திருடன் எங்கிருந்தோ திருடிக்கூட வந்திருக்கலாமே. யார் கண்டது? பல ஆண்டுகளுக்கு முன்பு நமது கோட்டையிலிருந்து இந்த வாளை திருடிச் சென்றது இவனை சார்ந்தவர்களின் வேலையாக கூட இருக்கலாம். அப்போது களவாடி சென்று விட்டு இப்போது ஏதோ ஒரு காரணத்திற்காக வாளை நல்லவன் போல தானே திருப்பி தந்திருக்கலாம். எல்லாம் ஏமாற்று வேலை பிரபு. இவனை நம்பிவிடாதீர்கள். இவன் மீது கண் வையுங்கள் என்று வாதம் செய்து தன் அபிப்பிராயத்தை அரசனிடத்திலும் திணிக்க முயன்றான் வருணன். உன்னை திருத்தவே முடியாது என்ற அர்த்தத்தில் ஆதித்யன் சலிப்பாக தலையசைத்து, பழுதடைந்து போன உன் மூளைக்கு அதிகம் வேலை கொடுக்காதே வருணா. உன் உள்ளம் உணர்வதை மட்டுமே வைத்து நீ அடுத்தவரை பற்றி கணிப்பவன். நானோ அடுத்தவரின் உள்ளத்தையே ஊடுருவி அவர்கள் மனதில் புதைத்து வைத்துள்ள தகவல்களையும் தோண்டி எடுப்பவன். நான் கண்டுபிடிக்க முடியாத வகையில் மர்மங்களை அவர்கள் மனதில் மறைத்து வைத்திருந்தாலும் அவர்களது உடல் அதிர்வுகளைக் கொண்டே குறைந்தது அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று பகுத்தறியும் திறன் எனக்கு உள்ளது. ஆகையால் வேந்தன் தவறானவர் இல்லை என்பதையும் அவர் வந்திருக்கும் நோக்கம் தவறானது இல்லை என்பதையும் என்னால் உறுதியாக கூற முடியுமடா. என் அன்னையின் உத்தரவின் பேரில் வந்திருப்பவர் அவர். உன் பெற்றோரையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த மனிதரிடம் வம்புக்கு சென்று வீணில் உன் பெற்றோரின் சினத்திற்கு ஆளாகிவிடாதே. தங்கள் எஜமானி மீது அவர்கள் கொண்டுள்ள அன்பால் எனக்கு பகைவனாக மாறிய அருமை மகன் உன்னையே அவர்கள் கைவிட்டு சென்று விட்டனர். உன் தந்தை உன்னை கண்டித்தது கூட கிடையாது. உன்னிடம் அதிர்ந்து பேசிக்கூட நான் பார்த்ததில்லை. வாலிப பருவம் எட்டி நீ பிள்ளை பெற்ற பிறகும் கூட உன்னையும் உன் மகனையும் சேர்த்தே மடியில் போட்டு கொஞ்சுவர் அந்த உத்தம தம்பதியர். உன் மீது அத்தனை அன்பு கொண்டிருந்தவர்கள் தங்கள் எஜமானியின் மகனான என்னை நீ பகைத்துக் கொண்டதை தாங்க மாட்டாமல் உன்னை பிரிந்து சென்று விட்டனர். இப்போது அடுத்த தவறாக இந்த வேந்தனையும் பகைத்துக் கொண்டு அவர்கள் கோபத்தை மேலும் கிளறாதே என வருணனை கண்டித்து வந்த ஆதித்யன் எதேச்சையாக பார்வையை திடலில் ஓட்டினான். அங்கே தன் தங்கை அகல்யா மரத்தினடியில் நின்றபடி எதையோ தீவிரமாக கவனித்து வருவதை கண்டான். இத்தனை காலையில் இங்கு வந்து அப்படி எதை இவள் உற்று நோக்குகிறாள் என மனதினுள் வியந்து அவள் பார்த்த திசையில் தானும் பார்வையை ஓட்டினான் ஆதித்யன். அங்கு திருமண விருந்திற்கு சமைப்பதற்காக மாட்டு வண்டிகளில் மூட்டை மூட்டையாய் வந்த தானியங்களை பணியாளர்களுடன் சேர்ந்து ராகவன் இறக்குவதை கண்டான். கண்டவன் வியந்து, இவன் எதற்கடா இந்த வேலைகளையெல்லாம் பார்க்கிறான்? பார்க்கவத்தில் பணியாளர்களுக்கா பஞ்சம்? ஒழுங்காக உணவுண்டு உடல் நலனை முன்னேற்றச் சொன்னால் இவன் மூட்டை தூக்கி கொண்டு திரிகிறான். உன்னுடன் தானே தங்கியிருக்கிறான் இவன். அறிவுறுத்த மாட்டாயா இவனுக்கு? இன்றில்லை ஏனும் என்றாவது ஒரு நாள் அகல்யாவை மணக்க வேண்டியவன் இவன். இந்த ராஜ்யத்தின் மருமகனாகப் போகிறவன். இவனுக்கு எதற்கு இந்த வேலையெல்லாம் என்று லேசான சினத்துடனும் அதீத அக்கறையுடனும் கேட்டான் அரசன். அக்கறையில் வருத்தப்பட்டவனிடம் வருணன், இவனுக்கு அறிவுறுத்தவா? அடித்து கூட பார்த்து விட்டேன் அரசே. என் பேச்சை இவன் கேட்பதாயில்லை. இன்றாவது மூட்டை தூக்குகிறான். நேற்று குதிரைகளை குளிப்பாட்டினான். வேளப்படையில் உள்ள யானைகளுக்கு இவனே சென்று உணவூட்டுகிறான். சமையற்கூடத்திற்கு சென்று காய்கறிகளை வெட்டி கொடுக்கிறான். அங்கு சமைத்த உணவுகளை சத்திரத்தில் உள்ள வீரர்களுக்கு பரிமாறும் வேலையையும் தானே ஏற்றுச் செய்கிறான். இன்னும் சற்று நேரத்தில் பாருங்கள், வீரர்களுக்கு சண்டை பயிற்சி அளிக்க துவங்கி விடுவான். ஏனடா இவ்வாறு உழைத்து தேய்கிறாய்? இத்தனை ஊழியம் பார்த்தால் உனக்கு வசுமித்ரா எல்லையில் சிலையா வைக்கப் போகிறார்கள். உணவுண்டு ஓய்வெடுத்து உடலை தேற்றிக் கொள்ளடா என்று அறிவுரை கூறினால் அதற்கு எதிர்வாதம் செய்கிறான். உழைக்காமல் உணவுண்டால் உணவு உடலில் ஒட்டாதாம். தனக்கு அடைக்கலம் கொடுத்ததோடு தான் செய்த தவறை மன்னித்து தன்னை மறுபடியும் ஏற்றுக்கொண்டதற்கு நன்றிக்கடனாக வாழும் காலம் வரை சக்கரவர்த்தி தங்கள் ராஜ்யத்திற்கு பணி செய்தே காலத்தை கழிக்கப் போகிறானாம். இப்படியெல்லாம் பணி செய்தால்தான் குற்ற உணர்ச்சியிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறதாம். அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தால் தான் புரிந்த தவறுகள் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்து அவனை கொலையாய் கொள்கிறதாம். சரி, அகல்யா பற்றி பேசலாம். திருமணம் குறித்து இவன் என்ன முடிவெடுத்திருக்கிறான் என்று விசாரிக்கலாம் என்று மாளிகையில் காத்திருந்தால் இவன் பகலில் அந்த பக்கம் வருவதே இல்லை பிரபு. மற்ற பறவை இனங்கள் தன் பணியை முடித்து கோட்டானும் ஆந்தையும் தன் வேலையை துவங்கும் நேரத்தில்தான் இவன் தன் வேலைகளை முடித்து மாளிகைக்கே திரும்புகிறான். இரவு வேளைகளில் மாண்டு போன இளவரசன் சைலேந்திரனின் ஆவி அவன் அனுபவித்து வாழ்ந்து வந்த அந்த கோட்டைக்கு அருகில் சுற்றித் திரிவதாக இங்கு ஒரு பேச்சுண்டு. இந்த ராகவனோ நடுநிசையில் அரண்மனை திரும்பி அங்கு ஆனந்தமாக வலம் வந்து கொண்டிருக்கும் சைலனின் ஆவியை தொந்தரவு செய்கிறான் அரசே. வெளியே ஆவிக்கு தொல்லை கொடுத்துவிட்டு மாளிகைக்கு உள்ளே அயர்ந்து உறங்கும் என்னை கூடத்தின் மரச்சாமான்களை உருட்டி உறங்க விடாமல் இம்சிக்கிறான். ஆழ்ந்த அமைதியிலும் உறக்கம் வராத தங்களுக்கு நேர்மாறாக பூகம்பத்துக்கு நடுவிலும் நிம்மதியாக உறங்குபவன் நான். கண்களை மூடினால் அடுத்த கணமே நித்ராதேவியிடம் தஞ்சம் புகுந்து அவரிடம் கைதாகி விடுபவன் நான்.
அதன் பிறகு சர்ப்பமே வந்தாலும் அதை பஞ்சனையின் பக்கத்தில் போட்டுக்கொண்டு அரவத்தை அணைத்தபடியே உறங்கிப் போகிறவன். சாளரத்தின் வழியாக இடிமின்னல் வந்து அச்சுறுத்தினாலும் போர்வையை காதோடு சேர்த்து இழுத்து போர்த்தி கொண்டு எதுவும் நடக்காதது போல உறங்குபவன். போர்வையையும் மீறி இடிசத்தம் தொந்தரவு செய்தால் பலமாக குரட்டை எழுப்பி இடியோசையுடன் போட்டி போட்டு இடியின் ஒளியை தோற்கடித்து தூங்குபவன். அப்படிப்பட்டவன் என்னையே இவன் நள்ளிரவில் கொடுக்கும் சத்தங்களினால் எழுப்பி விடுகிறான் அரசே. சரி, வந்ததுதான் வந்துவிட்டான். பகலில்தான் இவனுடன் பேச நேரம் கிடைப்பதில்லை. இரவிலாவது உரையாடலாம் என்று தூக்கத்தை விடுத்து எழுந்து வந்து இவனுக்கு அறிவுரை கூறி புரிய வைக்கலாம் என்று முயற்சித்தால் என்னை கண்டவுடன் விழுத்து விட்டீர்களா தளபதி? நல்லது. வெளியில் சைலனின் ஆவியை பார்த்தேன். அவன் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறான். என்னை நிரந்தரமாக உறங்க வைத்துவிட்டு என் பஞ்சனையில் நீ நிம்மதியாக உறங்குகிறாயா? உன்னையும் என்னிடமே அழைத்துக் கொள்கிறேனடா என்று உறங்கிக் கொண்டிருந்த உங்களை சாளரத்தின் வழியாக எட்டி பார்த்து வஞ்சத்தில் கருதுகிறான். உறங்கிவிடாதீர்கள் தளபதி, பிறகு உங்களை கொன்று விடுவான். விழித்திருந்தீர்களானால் அந்த கோழை பயல் உங்களை நெருங்க அஞ்சி ஓடிப்போய் விடுவான். எனக்கு உறக்கம் வருகிறது, நீங்கள் விழித்தே இருங்கள் என பொய்க்கதை புனைந்து வெளிக்கூடத்திலேயே சாய்விருக்கையில் படுத்து உறங்கிவிடுகிறான். அடுத்த நாள் காலையில் எனக்கு முன்னால் கண் விழித்து காணாமல் போய்விடுகிறான். இவனுக்கு எப்படி புத்தி சொல்லி திருத்துவது என்று எனக்குமே புரியவில்லை அரசே என அங்கலாய்த்தான். வருணன் கூறி வந்த விளக்கங்களை புன்னகைத்தவாறே கேட்டு முடித்த ஆதித்யன், உனக்கு பொருத்தமானவனா இந்த ராகவன்? அவன் அகல்யாவிற்கு ஏற்றவனோ இல்லையோ, உனக்கேற்ற ஜோடி இவன்தான். நீ அடுத்தவர்களை இம்சிப்பாயெனில் இந்த இம்சை மன்னன் உன்னையே இம்சிக்கிறான். பொய் பேசுவதிலும் புனை சுருட்டு செய்வதிலும் நீ வல்லவன் என்றால் இவன் உன்னிடமே பொய்க்கதையை புனைகிறான். எதிர்ப்படுபவர் எவரையும் வம்பிழுக்க தவறமாட்டாய் நீ. இவனானால் நீ தங்கியிருக்கும் இடம் தேடி வந்து உன்னையே வம்பிழுக்கிறான். இவன் உனக்கு கொடுத்து வரும் தொல்லைகளை அறிந்து கொண்டால் வாகினி மகிழ்ந்து இவனுக்கு தன் கையாலேயே சமைத்து விருந்தளிப்பாள். அது சரி, காதலில் தோற்றவன் எப்படியடா இப்படி வேலையில் தீவிரமாக கவனம் செலுத்துகிறான்? எனக்கு சுயமாக காதலில் தோல்வியுற்ற அனுபவம் இல்லை. ஆயினும் தோற்றவர்கள் பலரை நான் கண்டிருக்கிறேன். ஏன், காதல் முறிவு ஏற்பட்ட உன்னையும் வாகினியையும் நான் மிக அருகே இருந்து கண்டு வந்திருக்கிறேன். அவளுக்கு அப்போது பெண் தோழிகள் இல்லாத காரணத்தினால் ஆணாக இருந்தாலும் என்னிடம் அவள் தன் மனப்புழுக்கங்களை கொட்டியிருக்கிறாள். உலக இன்பங்களில் நாட்டமில்லாது மூளையில் முடங்கி கிடப்பாள். அப்போதெல்லாம் அதிகப்படியான மன வருத்தத்தால் பணியில் கூட சில சமயங்களில் கவனமில்லாமல் இருந்திருக்கிறாள். உன்னை பற்றி கேட்கவே வேண்டாம். அவளே மன உறுதி கொண்டவள் என்று கூறும் அளவிற்கு நீ உடைந்து அழுதிருக்கிறாய். உணவை வெறுத்திருக்கிறாய். சதா வாயடிப்பதும் வம்பளப்பதையுமே வாடிக்கையாக கொண்டிருக்கும் நீ அப்போது புலம்புவதைத் தவிர்த்து வேறு எதற்குமே வாய் திறக்க மறுத்தாய். நீ அனுபவித்த வேதனைகளை பார்த்தபோது காதல் செய்வது குறித்து எனக்கே அச்சம் உண்டாகியிருந்தது. காதலை நினைத்தால் எனக்கு உடல் நடுங்கியது. எனக்கு காதல் தோல்வியை தாங்கும் தைரியம் இருக்குமா என்று நானே என்னை பலமுறை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மன நிம்மதி பெற என்னை ஏமாற்றிவிட்டு என் ஆணைகளை மீறி மது அருந்த சென்றிருக்கிறாய். இவ்வாறெல்லாம் ஏதோ ஒரு கருத்தை சொல்வதற்காக ஆதித்யன் பேசி வந்த வேளையில் வருணன் இடைமறித்து, அதான் சென்ற என்னை கையும் களவுமாக பிடித்து கத்தியால் கீறி தண்டித்தீர்களே பிரபு. துக்கத்தை கூட என் மனம் போல அனுபவிக்க அனுமதிக்கவில்லையே தாங்கள். இந்த ராஜ்யம் மொத்தத்திற்கும் தாங்கள் சக்கரவர்த்தி என்பதையும் இங்குள்ள லட்சோப லட்சம் மக்களுக்கும் தாங்கள்தான் பாதுகாவலர் என்பதையும் மறந்துவிட்டு ஏதோ என் ஒருவனுக்கு மட்டுமே அரசர் போல என்னை பாதுகாப்பது ஒன்றே தங்கள் கடமை போல் அல்லவா என்னை தொடர்ந்து வந்தீர்கள்? அன்று என்னுடன் கடற்கரையில் அமர்ந்து மது அருந்திய வீரர்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோகக்கதை இருந்தது. அவர்கள் அனைவரும் தங்கள் கதைகளை கூறி துக்கத்தை பகிர்ந்து கொண்டு பிறரின் அனுதாபங்களை பெற்று கவலையை மறக்க நிம்மதியாக மதுரசம் அருந்தி வந்தனர். அங்கு குழுமியிருந்த நூற்றுக்கணக்கான பேரில் அந்த இருட்டிலும் என் ஒருவனை மட்டும் தேடிக் கண்டுபிடித்து என்னை மது அருந்த விடாமல் செய்தீர்கள். அது மட்டுமா செய்தீர்கள்? என்னுடனேயே இருந்து கொண்டு விடிய விடிய நான் தங்களை தேடி அலையும்படி என்னை தவிக்க விட்டீர்கள். அதெல்லாம் கொடுமையின் உச்சகட்டம் பிரபு. மக்கள் கருணாமூர்த்தியாக கொண்டாடும் நீங்கள் எனக்கு மட்டும் கொடுங்கோளராக விளங்கினீர்கள். என் இன்பத்தை எல்லாம் தேடி தேடி அழிப்பது தாங்கள்தான். ஆனால் மற்றவரிடம் நான் தான் உங்களை தொடர்ந்து வந்து தொல்லைகள் கொடுத்து உங்கள் ஆனந்தத்திற்கு இடையூறு விளைவிப்பதாக என்னை குற்றம் சாட்டுகிறீர்கள். நினைக்கவே நெஞ்சு குமுறுகிறது பிரபு என்று வருத்தத்தை கொட்டி வந்தான். அரசன் அவன் பேச்சை தடுத்து, உன் புலம்பலை சற்று நிறுத்தடா. நான் வேறொன்றை பற்றி கூற வந்தால் நீ வழக்கம் போல உன் புலம்பலை ஆரம்பித்து விட்டாய். அன்று ராகவன் கூறியது சரிதான். உனக்கு சீக்கிரமே முதுமை வந்துவிட்டதாக அன்று கூறினான். அது உண்மைதான் போல. நீ வயதானவர்களைப் போல இந்நேரமும் புலம்பித் தீர்க்கிறாய். அதுவும் கிழவர்களைப் போல அல்ல, கிழவிகளைப் போல புலம்பிக் கொட்டுகிறாய். அன்று
நீ மது அருந்துவதை நான் தடுத்தேன்தான். ஆனால் அதற்கு பழிவாங்கத்தான் எனக்கு பகையாளியான பின்பு மதுக்கூடத்தில் என் கண் முன்னாலேயே குவளை குவளையாய் அருந்தினாயே. அதையும் சேர்த்துச் சொல்லடா. நான் கொடுங்கோலனாக இருந்திருந்தால் அதே குடத்தில் வைத்து உன் கன்னங்கள் இரண்டிலும் மாறி மாறி அறைந்து மதுக்கிணத்தை தொடவே உன்னை அஞ்சச் செய்திருப்பேன். அப்படி செய்யாமல் போனதனால்தான் இன்று ஒழுக்கமாக இருக்கும் ராகவனை மது அருந்து அழித்துப் போகச் சொல்லி கேட்டிருக்கிறாய். நீ கெட்டது போதாதா, அவனையும் கெடுக்க வேண்டுமா? அவனுக்கு தீய பழக்கங்களை கற்றுக் கொடுக்க முயலாதே வருணா. அவன் என் தங்கையின் கணவனாக வரவிருக்கிறவன். வாகினியும் எனக்கு தங்கைதான். அவளுக்கும் ஒரு உத்தமனை மனம் செய்து வைக்கவே நான் பிரியப்படுகிறேன். ஆனால் என்ன செய்வது? உன்னை காதலித்து தொலைத்து விட்டாள். அதனால்தான் போக்கிருப்பையில் உன்னுடன் அவளை சேர்க்க முயற்சிக்கிறேன். தெரிந்தே அவளை படுகொலியில் தள்ள பிரயத்தனப்படுகிறேன். இந்த பாவத்தை எங்கே சென்று கரைப்பேனோ என்று தன்னை குற்றம் சாட்டிய வருணனுக்கு பதிலடி கொடுத்தான் அரசன்.